வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள். எல்லோருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைக்கு 28ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. நேரடியாக நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். வலம்புரி செய்திகளை பார்க்கின்ற போது வலம்புரியிலே தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி அளவீடு இன்று காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் மூலம் அறிவிப்பு. எங்களுக்கு தையட்டி தெரியும். சென்ற மாதம் அங்கே அளவீடுக்கு போய் எல்லாரும் திரும்பி வந்தவர்கள் அங்கே புத்தபிக்கு அவர் புரிசிலே முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாடு செய்தால் புரிசு வந்து மறைச்சது. அதாலே அவர்கள் எங்க திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த இடத்துல வந்து எங்களுடைய மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்கள் அவர் சொல்லியிருந்தார் திரும்ப நடைபெறும் என்று. அந்த வகையிலே இன்றைக்கு அந்த உரிமையாளர்களுக்கு கடிதங்கள் மூலம் அனுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த அளவீடுகள் நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு காலை 8 மணிக்கு அளவீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பார்ப்போம், இன்றைக்கு 8 மணிக்கு நடைபெற போகிறது. அங்கே பார்ப்போம். பருத்தித்துறை நகர சபை தவிசாளர் உறுப்பினர்களுக்கு எதிரான விசாரணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. வடக்கு மாகாண ஆளுநரால் பருத்தித்துறை நகர சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படவிருந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடையை விதித்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. பருத்தித்துறை நகர சபை தவிசாளர் டக்ளஸ் டிபோல் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் சிவலிங்கம், பொன்னம்பலம் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவையே நேற்று விசாரணை செய்யப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய செம்மணி புதகுழியை சுத்தம் செய்யும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்சபடியும் இன்றைக்கு நேரத்துக்கு சொல்லியிருந்தார்கள். அப்போ 56 நாட்கள் அகழ்வு மேற்கொண்டுள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. 56 நாட்கள் தொடர்ந்து நடக்கும் நினைக்கிறேன். அப்போ நேற்று அகழ்வு நடவடிக்கை பணிகள் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் அவர்களின் மேற்பார்வையில் நடைபெற்றிருக்கு. நேற்று எந்த விதமான மனித எலும்புக்கூறுகளும் அடையாளம் காணப்படவில்லை. நேற்று ஒன்றும் கிடைக்கவில்லை எலும்புக்கூறுகள். முதற்கட்டமாக புதைகுழி அமைந்துள்ள பிரதேசத்தை தயார்படுத்தி வேலைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 3ஆம் கட்ட நடவடிக்கை 56 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அப்போ 56 நாளுக்குள்ள என்னென்ன எல்லாம் பெறப்போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்ப்போம். போன முறையெல்லாம் அகழ்வு செய்ய இவ்வளவு தடயங்கள் கிடைத்தது. எங்களுக்கு என்னத்த கிடைச்சுன்னு எல்லாம் ஒன்றுதான். எங்களுக்கு நீதி கிடைக்கும் போன்றது அது 50 தான். ஏதோ தடயங்கள் எல்லாம் கிடைக்குது, அதுதான், அவ்வளவுதான். அடுத்தது சாவச்சேரியிலே கத்து குத்து போட்டு கத்தி குத்த எடுத்துப்பட விட்டுட்டார்கள். கத்து குத்து இளைஞன் காயம் சாவச்சேரி நகர் பகுதியில். இதெல்லாம் இப்போ சர்வ சாதாரணமா போச்சு. மனிதர்களுக்கு கத்தியால குத்துருவாங்க, வெட்டுறானுவல். கடவுளே. இடம்பெற்ற கத்தி குத்து தான். கத்தி குத்தில் இளைஞர் ஒரு காயம் என்று தப்பிட்டேன். நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் வீதியால் மோட்டார் சைக்கிள் பயணித்த அண்ணன் தங்கை சடதியாக வழிமறித்த குறித்த நபர் விபத்தினை ஏற்படுத்தியுள்ளதுடன் கத்தி குத்தியையும் மேற்கொண்டுள்ளார். இது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற அண்ணன் கத்தி குத்துக்கு இலக்காகி சிகிச்சைக்காக வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட சாவச்சேரி போலீசார் கத்தி குத்து மேற்கொண்ட நபரை கைது செய்தனர். அண்ணன் மற்றும் தங்கை இருவரும் நீதிமன்றத்து வழக்கு ஒன்றுக்கு வருகை தந்திருந்த போதே சாட்சி அப்படி இருக்கலாம், அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போயிருக்கலாம், அது அப்படி இது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். வழக்கு நின்றுட்டு அப்ப என்று சொல்லத்தானே வேணும். என்ன கரைச்சிடாப்பா. வழக்கறிஞரானார் பேரறிவாளன். அப்பாடா, வழக்கறிஞராயிட்டார் என்னோட பேரறிவாளன். பாப்போம் என்னண்டு. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தெரிந்தார் எங்களுக்கு பேரறிவாளன். அப்பாடா, 31 ஆண்டுகால நீண்ட சிறைவாசத்துக்கு பிறகு விடுதலையான பேரறிவாளன் நேற்று திங்கட்கிழமை அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார். சிறையிலிருந்து விடுதலையான பிறகு பேரறிவாளன் குறித்த தகவல்கள் பொதுவெளியில் குறைவாகவே காணப்பட்டன. இந்த நிலையிலே சிறையில் மீண்ட பின் முறைப்படி சட்டம் பயின்ற அவர் தற்போது சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முறைப்படி பதிவு செய்தார். சிறையிலிருந்து இன்னும் படிச்சிருக்கிறார். சிறைகளை
சிறைவாசத்தை கல்வி வாசமாக்குபவர்களும் பலர் இருக்கிறார்கள், அறிவு வாசமாக்குபவர்கள் இருக்கிறார்கள், கவிதை வாசமாக்குவார்கள். சிறைவாசம் என்பதை மறந்து அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து அறிவுக்கூடம், சிறைக்கூடம் அறிவுக்கூடமாகவும் பலருக்கு மாறுவது உண்டு. நாங்கள் அங்கே போனால் எல்லாம் முடிஞ்சு போய் சொல்லி போட்டு அதுக்கு இருந்து நாங்கள் சாகர கட்டம் தான். நான் அவர் பாருங்க பேரறிவாளன் இப்பொழுது வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். போதகருடன் கைதான தேரர்கள் மீது விசாரணை, சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமம். அது உண்மைதானே? அது சட்டத்தின் மத்தியில் சமம் தானே. இப்போ அவை என்ன நடந்ததுதான் இன்னும் தெரியல. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லப்படுகிறது. போதைப் பொருட்களுடன் கைதான தேரர்கள் இதெல்லாம் தேவை. அதெல்லாம் பெரிய திட்டம் தெரியும் உங்களுக்கு. பெரிய திட்டம் போட்டு அவர்கள் 3 பேர் அவர்களை அனுப்பி அங்கெல்லாம் டூர் பண்ணி அவர்களை எல்லாம் சுற்றுலா செய்திருக்கிறார்கள். கடவுளை. கட்டுநாயக்கா விமான நிலைய வளாகத்தில் போதைப்பொருளுடன் தேரர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் தெரிவித்தார். சரி, நேற்று திங்கட்கிழமை அது அவர்களை இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் உண்மைகள் அறிக்கைகள் செய்யப்பட்டுள்ளன. மகா சங்கத்தினர் ஆலோசனைகளை பெற்று அதுவும் பெற்றிருக்கு. நம்ம இந்த கருத்து அவையோட தனிப்படக்கூடாண்டாக அவர்களும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதைவிட சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எவ்வித பாகுபாடுமின்றி தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஏதோ சொல்லி ஏன்னா சொல்லி காலங்கள் போகும். யாராவது சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம், அது நல்ல விஷயம், அது உண்மைதானே நடக்குது. தற்போது நாடு முழுவதும் தேசிய மட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு உண்மையிலே அது ஒரு வரலாற்று சாதனை தான். எங்களுடைய புத்த பிக்குகள் அவர்கள் இதில் ஈடுபட்டது, இந்த தவறான செயற்பாட்டில் ஈடுபட்டதும் அவர்களை கைது செய்த. ஏன்னு சொன்னால் காவி உடைகளை கிட்ட செல்ல மாட்டார்கள், அவர்களை என்ன சொல்றது சோதிக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு எண்ணங்களில் அவர்கள் ஊடாக அந்த இப்படியான தகாத செயல்கள், சமூகத்துக்கு ஏற்ற வகையில் இல்லாத செயல்கள் செய்கிறது புலதானே. அப்ப அவர்களே சமூகத்தை வளர்ப்பவர்கள் இப்படி செய்தால் இது என்னென்று செய்யாது. அப்ப அவர்கள் 3 பேர் போய் இதெல்லாம் திட்டமிட்டு கொண்டு போய் அவர்களை வெற்று அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். 3 பேர் அவர்களை பயணித்து விஷயம் எல்லாம் செய்து அங்க விட்டு அவர் சிவிலோட தான் தெரிஞ்சவை. அங்கே ஹோட்டல் வழியெல்லாம் இருந்து வழியெல்லாம் சாப்பிட்டு விட்டு ஏதோ எல்லாம் செய்துதான் வந்துருக்கோம். அந்நியம் இது புத்த மதத்தினுடைய அந்த துறவிகளுக்கு ஒரு கேடு பேர் தான் இவர்களால். இன்னத்துக்காக அப்படி செய்தார்கள், அதை எல்லாம் யோசிக்கணும் இல்லை. கனகாம்பிகை குளத்தில் நீராடிய இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கி குளத்தில் இப்போ வெக்கதானே குளத்துக்கு போய் கிடக்கலாம்னு கூட போயிருக்கணும். அதான் நடந்தது. டேவிட் பெனல் வணக்கம். நீராடிய இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கிட்டார். கைக்குளத்தில் அப்பா கனகாம்பிகை குளத்தில் நீராட அப்பா தெரியுதானே. இப்போ இந்த காலங்கள்ல அநியாயமா போய் நீர்ல மூழ்கி மனுஷர் எத்தனை வகையால சித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உயிர்கள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுறது பாருங்கோ. கவனமாயிடும் கொண்டு நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம், ஊடகங்கள் கணக்கை சொல்லி கொண்டிருக்குது. ஆனால் எங்களையாக்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸ்கந்தபுரத்தை செய்த 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் 3 நீராடியுள்ளனர். இதன்போது உயிரிழந்த குறித்த நபர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். அவரை தேடும்படி நேற்று முன்தினம் இரணைமாடு நன்னீர் மீனவர்களால் அவரது சடலம் மீட்கப்பட்டது. நிலப்பாடு இதுதான் நிலை. இங்கே பார்ப்போம். திரைசேரி நிதி திருட்டு சுயாதீன விசாரணை நடத்துமாறு கோரிக்கை. அது திரைசேரி திருட்டு எல்லாம் உலகம் எல்லாம் மாறி போச்சு. ஏன்னா உலக அழிவு வந்து கொண்டே இருக்குது. பதவி விலகும் ஷம்மி சில்வா. ஏன்னா இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா நாளை புதன்கிழமை தனது பதவியிலிருந்து விலக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அரசாங்க தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு இணங்க அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டு முதல் சுமார் 7 வருடங்களாக அவர் வகித்து வந்த பதவி முடிவுக்கு வருவதாகவும், 2019 ஆண்டு பெப்ட்ரோய் முதல் முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அதன் பின்னர் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து பதவியில் நடித்து வந்தார். இந்நிலையில் ஷம்மி சில்வா பதவி விலகியதைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் புதிய இடைக்கால தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஏரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்ட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சரி, ஏன் அவர் இன்னொரு அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தக நிலையங்கள் சுற்றி வளைப்பு இது செய்யவும் அன்றைய தெரியுதானே. தனி பொருள் வித்தவைக்கு 2 லட்சம் 1 லட்சம் அடிச்சுட்டான்.
அது கூடாது. பொதுமக்கள் படுற பாடு மரத்தால விழுந்தவன மாடுகளை மிச்ச மாதிரி மக்கள் எல்லாம் பொருளாதார சிக்கல் பொருளாதார கஷ்டங்கள்ல விட்டிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்த விலைவாசிகளை எல்லாத்தையும் கூட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவான ஒரு லாபத்தை வச்சு வாழ்க்கை உங்களுக்கு தேவையான அதை செய்யுங்களேன். அதை விட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களை போட்டு துன்புறுத்துறீங்க இல்லையே. விளையாட்டு செய்திகள்ல லக்னோ அணிக்கு எதிரான போட்டி டோனியின் சாதனையை முறியடித்த ரெங்கு சிங் அடிச்சு விட்டார். சரியா. அடுத்த ஜாழ் மாவட்ட பேட்மிண்டன் தொடர் இரு பிரிவுகளில் சம்பியரான நல்லூர் பிரதேச செயலாளி பயிற்சியின் போது மீண்டும் காயமடைந்தார் டோனி. 302 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்ட அழிப்பு 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 பார்த்தீங்கன்னா தீயிட்டு அழிச்சுக்கிறாங்க. அப்பா கொளுத்தி அதில் அந்த வாசத்துக்கு அந்த மனத்துக்கு விட்டாலே வரைக்கிறது வைக்கிறது கவனமா இருக்கும். ஆமா, பெரிய வெளியில போட்டு தான் எரிஞ்சிருப்பீங்க. என்ன போலீஸ் சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருள் உடனே அழிச்சு விட்டுறணும். இவங்க வச்சா பின்பக்கத்தால கொண்டு போடுவாங்க. அது கவனமா இருக்கும். அது தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கையை முடிவடைந்ததை தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணை ஆரம்பம். அஞ்சல் ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவு மோசடி. மோசடி செய்தால் அதுக்கும் இந்த அரசாங்கத்திலே மோசடி செய்கிறாங்கடா. இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு பேருந்து மோசடி செய்தால் வில்லுன்றில் சித்ரா பூரணை தமிழன் கனவு புத்தக வெளியீடு. இங்கே சட்டவிரோதமான அகழ்வு 24 டிப்பர்கள் பறிமுதல். ஏதோ ஆளுநர் சொன்னார் இன்னத்துக்கு எல்லாம் செய்ய போறோம்ட்டு. இப்போ இந்த பார்த்தா 10 உழவு இயந்திரங்கள் என்பதை பார்த்தீங்களா. 24 டிப்பர் வாகனங்கள் 10 உழவு இயந்திரங்கள் என்பதை பொருளாதார பறிமுதல் செய்யப்பட்டிருக்கலாம். அப்போ என்ன கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முகமது சுல்தான் நஜீம் வழிகாட்டலில் போலீசாரின் விசேட சோதனை மற்றும் சுற்றுழைப்பு மூலம் குறித்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட குறித்த டிப்பர் மற்றும் உணவு இயந்திரங்கள் அண்மையில் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த இனி அதில் நடந்து எல்லாம் இட்டு கலந்து கலட்டுறம் போகிற வார எல்லாம் நடக்கவில்லை. அநியாயமா போகும். மாறாவிலிப்பை குழு அதிக பாடசாலை 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சின்மிய அமிர்த ஜாத்திரை நாளை நடைபெறும். வட்டியிலா கடன் வழங்கும் நிகழ்வு. போதை மாத்திரையுடன் 6 இளைஞர்கள் கைது. இதுதான் நடக்குது. போதையுடன் எங்கட பொடியில் போதையோடையே தெரியுறாங்க. அவரோட எங்க பார்த்தாலும் பிடிக்கலாம். வட்டியில்லா கடன். இந்தியாவில் செய்தி நிதி மோசடி. கொழும்பில் போராட்டம். ஊழல் முறைகேடுகள் எதிர்கட்சிகள் முகப்பாடு. சின்ன சின்ன செய்திகளாக வந்திருக்கு. எங்கள்ட வெளிநாட்டு செய்திகள் கண்ணால் நாங்கள் பார்த்து இந்த வெளிநாட்டு செய்தியில பேருந்தில் குண்டுவெடிப்பு 13 பேர் உடல் சிதறி பறிவு. எல்லாம் 38 பேர் படுகாயம். கொலம்பியாவில் சோகம். இந்தியாவில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம். ஈரான் ஜனாதிபதி சூடுரை. ஈரான் ஒரு துன்பத்தான் இருக்கிறாங்களே. அழுத்தத்துக்கு பயந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியன் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த மசியர் இந்த பெரிட்டர்களுக்கெல்லாம் எங்களுக்கு சரி வராது. யாருக்கு போய் விரட்டுங்க, உங்களோட பருப்பு எங்கள்கிட்ட அழியாது. சரியா என்று சொல்லிக்கொண்டேன். இந்த தாக்குதல் காரணமாக அந்த ஹோர்முஸ்தான பிரச்சனை, நீரினதான பிரச்சனையா இருந்தது. சர்வதேச அளவில் பற்றாக்குறை, எரிசக்தி பற்றாக்குறையை ஈரான் ஏற்படுத்தி இதனிடையே பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக மே 1ஆம் தேதி வரை போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அமெரிக்கா ஜனாதிபதி அறிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி நடுக அறிவிப்பார், தானே அடிப்பார், தானே நிப்பாட்டுவார், தான் எங்க அடிச்சு நான் கேட்பார். அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் வெடித்து சிதறும். ட்ரம்ப் எச்சரிக்கை. எரிசக்தி நெருக்கடி மூலம் அமெரிக்காவை அடிபணிய வைக்க துடிக்கும் ஈரான். ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி எரிசக்தி நெருக்கடி மூலம் அமெரிக்காவை ஈரானை நாங்கள் நினைச்சளவுக்கு இல்லை. ஈரான் வலு பலமாகவும் அனைத்து வழிகளிலே பலம் வாய்ந்த ஒரு நாடாகத்தான் போயிருக்குது. அவங்க எல்லாம் இவ்வளவு காலமும் தங்களை ஏதோ ஒரு நாளைக்கு இவர்கள் அடிபணிய வைக்க நிற்பார்கள், தங்களை கைப்பற்ற நிற்பார்கள். அதுக்கு தக்க மாதிரி அவர்கள் தங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஈரான்காரன் அவன் சும்மா இல்லை, இருந்தோடு தங்களை பலப்படுத்தி தங்களை செய்து கொண்டார். இப்ப அட்டிக்கிறான், அடி வாங்கி இப்ப என்ன செய்யறன்னு இப்ப கௌரவ போர் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. விட்டாலும் பிரச்சனை, தொட்டாலும் பிரச்சனை, என்னடா செய்யற, அவளை தொடுவானேன் கவலைப்படுவானேன் என்ற மாதிரி ஈரானை தொட்டு போட்டு இப்ப கவலைப்பட்டு கொண்டு என்ன செய்யறன்னு தெரியாமல் மக்கள் மத்தியில, உலக மக்கள் மத்தியிலேயே எதிர்ப்போடு சம்பாதித்து கொண்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார். அவர் எப்பொழுது என்ன நடக்கிறார் என்று தெரியல. ரஷ்யா சென்றடைந்தார் ஈரான் வெளிவார அமைச்சர். அங்க போறார். என்னதுக்கு? ஈரான் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் வெடித்து சிதறும். ட்ரம்ப் எச்சரிக்கை.
அப்ப தானா வெடித்து சிதற போதோ இல்லை இவர் வெடிக்க பண்ண போறாரு அது தெரியல. சொல்லுவேன் வெடித்து சிதறம் அவர் சொன்னார் நீர்நிலைகள் கட்டிப்பன், மின் கட்டமைப்போடு கட்டிப்பன், எல்லாத்தையும் சாம்பல் ஆக்குவன், குட்டிப்பன் கட்டிப்பன் என்றெல்லாம் சொன்னவர். ஆனா ஒன்று அல்லப்பட்டை மண்குமான் பகுதியில் புற்றறைகளுக்கு தீ மூட்டிய விசமிகள் அதுல அந்த புல்லுவல் நிற்கிது அதுக்கு அது தீ மூட்டினா ஒரு சிகரெட்டை பத்தி போட்டு அதை தூக்கி அறிவி விட்டாரு அதை பத்தி இந்த புக்கை அதுதான் நடக்கும். இந்த 10 வழியை இந்த சிகரெட் குடிச்சு போறாங்க அப்படி அடிச்சு போட்டு அப்படியே ஸ்டைல எரிஞ்சு கொடுக்குறது அது சின்ன துண்டு கிடந்து அப்படியே நல்ல எரிஞ்சு காஞ்சி போய் கிடக்குற புண்டு 10 பத்தி அதனால தயவு செய்து சிகரெட் குடிக்கிறீங்க போட்டுட்டு நசிச்சு அணைச்சி போட்டு போகும். உங்களால பாருங்க எவ்வளவு பிரச்சனை உண்டு. இதுதான் நடந்திருக்காங்க. விசமிகள் வச்சிருக்கலாம். யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி மண்குமானுடைய நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள தரிசு காணிகளில் காணப்படும் புதர்களுக்கு விசமிகள் தீ மூட்டி பாரிய அளவான பொற்றுறைகள் இடிந்து நாசமாகிறது. புகையால வீதியாலே செல்ல முடியலையா? தூர்வாத்துறை யாழ்ப்பாணம் வீதியின் பிரதான போக்குவரத்து வீதியில் இந்த நாசாகார வேலையை விசமிகள் மேற்கொண்டதை சமூக நலன் விரும்பிகள் போலீசாருக்கு தெரியப்படுத்துவதை அடுத்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்ட தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையால் நீர் பலம் வேகமாக வற்றி வரும் நிலையில் புற்களும் சருகாகி வரும் நிலையில் காணப்படுது. எனவே இவ்வாறான தீ மூட்டல்கள் தயவு செய்து இந்த சிறை குடிக்கிற அளவுக்கு காரணம் இருக்கும். அகில இலங்கை கம்பன் கழகம் நடாத்தும் கொழும்பு கம்பன் விழா என்னடா இவரை போட்டு விடாது ஜனாதிபதி. அப்ப இலங்கை இங்க யாழ்ப்பாணத்தில் இருந்தேன் இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட இவருக்கும் விருது வழங்க போகுது. எங்கள்கிட்ட பேராசிரியர் நானா பிரதீப ராஜாசுரர்களுக்கும் வழங்கப்பட போகுதுன்னு சொன்னிருக்கோம். அது அந்த விழா தான். இங்கே பாருங்க இவவும் வாரா, பாஸ்கர் வாரா, பாரதி பாஸ்கர் வாரா, எல்லாத்தான் ஏன்டா இங்கே போய் நடத்துவோம். அங்கே முடிச்சு போட்டு தான் யாழ்ப்பாணம் நடத்தணும். நாங்கள் யாழ்ப்பாணம் நடத்துக்கின்ற போது நாங்கள் பார்ப்போம். ரைட். இந்த நாங்கள் சிறியலுக்கு போவோம். தொடர்ந்து சிறியல் நாங்கள் திருக்குறளும் வாசிக்கல நாளைக்கு வசிப்போம். என்ன உறவுகள் யோசிப்பார்கள் என்று நான் திருக்குறளை வாசி அமைட்டாங்க. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசுக்கு அழுத்தம். இதைத்தான் பேராசிரியர் பீரிசுடனான சந்திப்பில் தமிழ் கட்சிகள் இணக்கம். அவர் அதுக்குத்தான் வந்திருக்கிறேன். ஏதோ சும்மா சோடியம் குடும்பி சும்மா ஆடாது என்னத்துக்கோ பயந்தா வந்தவர் செல்வாவன்ற இதுக்கு இவர் வந்து நிற்கிறார் என்று யோசிச்சா இவருக்கோ பேராசிரியருடன் பீரிசுடன் சந்திப்பில் தமிழ் கட்சிகள் இணக்கம் தெரிவிச்சு அவர் கேட்டு அவருக்கு இணக்கம் தெரிவிச்சு அளவுக்கு வந்துட்டான். டிஜிட்டல் மயமாகும் அரசு அலுவலகங்கள் துலங்கியது. என்ன இலங்கையில் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசு சேவைகளை டிஜிட்டல் தொழில்நுட்ப தொலைதூர முறையில் முன்னெடுப்பதற்கான புதிய வழி காட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு போர்க்கால சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக கட்டுப்பாடுகளை சமாளிக்கும் வகையில் அரசு சேவைகளை தொலைதூரத்தில் இருந்து வழங்குவதற்கான டிஜிட்டல் வழிகாட்டல்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஈரான் போர் உள்ளிட்ட பிராந்திய பதட்டங்களால் தேசிய எரிபொருள் கையிருப்புக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைப்பதற்காக அலுவலக சேவைகள் அனைத்தும் மட்டுப்படுத்த அளவில் முன்னெடுக்கப்பட அமைச்சரவை தீர்மானித்தது. அடுத்த புதன்கிழமை நீ விட போறாங்களோ தெரியாது. இதற்கு டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கள் இணைந்து இந்த புதிய திட்டத்தை வகுத்துள்ளனர். கடவுள் சுவாமிகளின் ஜெயந்தி விழா இன்று கடவுள் சுவாமிகள் அதாவது சிறுலை மௌன குரு முருகப்பிள்ளை கடவுள் சுவாமிகளின் 121வது ஜெயந்தி விழாவானது இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி அளவில் தொண்டைமனார் முருகனாலயத்தில் நடக்கும். இந்த இளவாலை போலீஸ் பிரிவில் 15 வயது சிறுமி பேங்க் இந்த இளவாலை பக்கம் இது பெரிய பிரச்சனையாக கொடுக்கும். அடிக்கடி பேப்பர்ல வருதுன்னு யாழ்ப்பாணத்தில் டிக்டாக் காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறி அப்படி டிக்டாக் காதலனுடன் 15 வயது உள்ள வீட்டை விட்டு சும்மாடா கடவுளை 15 வயது சிறுமி போலீசாரால் மீட்டு விசாரணை நடத்திய போது அவர் ஏற்கனவே மற்றொரு நபரால் பாலியல் உள்ளாக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாதாகள் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. டிக்டாக் செயலி மூலம் அறிமுகமான நெல்லியடி போலீஸ் பிரிவில் உள்ள கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞன் ஒருவருடன் குறித்த 15 வயது சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இது குறித்து பெற்றோர் அளித்த புகாரையடுத்து நெல்லியடி போலீசாரின் உதவியுடன் அந்த ஜோடியை இளவாலை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞருடன் நடத்திய விசாரணையில் சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றது உண்மைதான், ஆனால் அவருடன் தவறாக நடக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் சட்ட நடைமுறைகளின்படி சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து சிறுமியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது
தற்போதைய காதலனுடன் செல்வதற்கு முன்பாக தனது பகுதியைச் சேர்ந்த 21 வயதான முன்னாள் காதலர் ஒருவனால் தான் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அச்சிறுமி வாக்குமூலம் மூலம் அளித்துள்ளார். இச்சிறுமியின் வாக்குமூலத்தை தொடர்ந்து அவரது முன்னாள் காதலனை போலீசார் உடனடியாக கைது செய்தனர். தற்போது 21 வயதுடைய முன்னாள் மற்றும் தற்போதைய காதலர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆயப்படுத்தப்பட்டனர். பாருங்க, 15 வயது சிறுமியின் கதைகள் இல்ல அவன் எப்படி கதைச்சிருக்கிறாங்க. முன்னாள் பின்னால் எல்லாம் இருக்கு. 15 வயது பிள்ளை. பெற்றார்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளை வளர்த்து கஷ்டப்பட்டாங்க. என்ன செய்வது என்ன? உங்களுடைய நாட்டின் நிலைமை இப்படி போகும். எல்லாம் இருந்தோம் இப்படி ஆயிட்டோம் வந்து தோல்வியா ஒரே நேரம் பெருமூச்சோடு விடலாம். பெருமூச்சுதான். கற்றறிந்தவர்கள் செய்யும் அநீதி நாட்டை நிந்தாகுலப்படுத்தும். வடிவச்சுகிறார் ஆசிரியர். பாருங்க, கற்றவர்கள் கயவர்களாக இருந்தால் இந்த மண் தாங்காது என்றார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒரு முறை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த போதே அவர் இதனை அங்கே கூறியுள்ளார். ஆம், கற்றவர்கள் கெடுதியானவர்களாக இருப்பார்களாயின் அவர்கள் கெடுதிகளை தீங்குகளை ஈனத்தனங்களை கனகச்சிதமாக செய்து முடிப்பர். என்ன அவ்வாறான அவர்கள் மீது நுட்பமான கெடுதிகளை செய்யும் போது அதனால் அப்பாவி மக்கள் மீட்சி பெற முடியாத அவலத்தை சந்திப்பர். அந்த வகையிலே கற்றவர்கள் எப்போது நல்லவர்களாக அறங்காப்பவர்களாக இருக்க வேண்டும். பேந்தேன் கற்கிறது, அதுக்குதான் கற்கிறது. பண்பாளனாக சமூகத்துக்கு ஒரு உகந்தவனாக சமூகத்தை வழிநடத்துவனாக இருப்பதற்குத்தான் கல்வி கற்கிறது என்று சொல்லுவது. இப்ப இது கற்று போட்டு அது படிக்கிறதெல்லாம் தேவார ஒட்டிக்கிற சிவன் கோயில் மாதிரி இருந்தா இந்த நிலைமை. அப்போதுதான் இந்த நாடும் இந்த மண்ணும் உய்வு பெற முடியும். ஆனாலும் இலங்கை திருநாட்டில் அரசியல் துறையில் கற்றவர்கள் நீதி மிக்கவர்களாக அறத்தை கொணுவர்களாக இருக்கவில்லை. இதன் காரணமாக இலங்கை திருநாட்டில் இனவாதம் மிகுந்து இடத்தார் ஓடியது. எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழின் அழைப்பு இந்த மண்ணில் நடந்தாயிற்று. பன்னி யுத்தத்தின் போது அப்பாவி தமிழ் மக்களை மகிந்த அரசு கொன்று குவித்த போது எல்லாம் தெரியுது. மகிந்த அரசு என்றுதான் சொல்றோம். ஆனால் அவர்களை செய்து வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா மக்கள் எல்லாரையும் கொண்டு குவித்தாங்க உலகமே சொல்லுது. ஒன்றும் செய்யறாங்க, கிட்ட போவாங்க. முட்கம்பி வேலிக்குள் சுமார் 3 லட்சம் தமிழ் மக்களை அடைத்து துன்புறுத்திய போது இது முறையன்று. விடுதலை புலிகளுடன் யுத்தம் புரிவது வேறு, அப்பாவி தமிழ் மக்களை கொன்றொழிப்பது வேறு. அது அவர் என்ன அரசாங்கம் என்றால் அது அனைத்து இனத்துக்கும் பொதுவானது. ஆனால் அரசாங்கமும் படைத்தரப்பும் தங்களை சிங்கள மக்களுக்கு உரியவர்களாக காட்டிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு நிந்தகம் செய்கின்றது. இவ்வளவுதான் நடக்குது. இவ்வளவுதான் நடந்தது. எங்களுக்கு என்ன தமிழ் மக்களுக்கு ஒருத்தரம் இல்லாமல் அவர்கள் தமிழர்களாலே அடித்து நம்ம இவ்வளவு பாடுபட்டு போய் இருக்கிறோம். என்ன கட்டாவும் நினைச்சு பார்க்க பயமாக்கள். உண்மையில் இலங்கை அரசாங்கம் என்பதும் படைத்தரப்பு என்பதும் தமிழ் மக்களுக்குமானதுதான். அது அப்படித்தான். அந்த எழுத்தளவில, பேரளவில, சொல்லளவில செயலே இல்லை இல்லையே. அப்படியாயும் தமிழ் மக்களை காப்பாற்றாமல் எப்படி அவர்களின் நிலையில் குண்டுகளை போட்டுக் கொண்டு குவிக்க முடியும் என்று கற்றுணர்ந்த சிங்கள அரசியல்வாதிகள் கேள்வி எழுப்பி இருக்க வேண்டும். நல்லதான் எழுப்பினர். ஆனால் அவர்கள் மௌனம் காத்தனர். படித்து கொண்டு இருந்தவர்கள் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தவர்கள். பேச வேண்டியவர்கள் அறமறைந்தவர்கள் பேசாதிருப்பதுதான் மிக பெரும் கொடுமை. தவிர கற்றறிந்த அவர்களும் உதவி போடுவோம். அந்த பேசாமல் தெரிந்தவர்கள் கற்றறிந்தவர்கள் அறிவுள்ளவர்கள் எல்லாம் இப்படி பேசாமல் இருப்பது அந்த துரோகத்தனத்துக்கு ஈடுகொண்டு போறதுதான் உண்மை இல்லையா? மௌனம் காத்தல் என்பதற்கு அப்பால் தமிழின் அழிப்பை ஆதரித்து அதற்கு சார்பாக குரல் கொடுத்த சிங்கள அரசியல்வாதிகளும் இருக்கிறார். இல்லைன்னு இல்லை. ஆனா எல்லாத்தையும் கடவுளும் பார்த்து கொடுக்கிறார். தயவு செய்து செய்திகளை பார்ப்பவர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஒரு பட்டனை அழுத்துகின்ற போது எங்களுடைய காணொலிகளை நீங்கள் காணலாம். காலையில் நான் தொடர்ந்து செய்திகளை தருவேன். எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆகையினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவர்களின் முக்கியமானவர் பேராசிரியர் GLP வந்துட்டார். ஆசிரியர் இப்படி வந்துட்டார் என்பதை இந்த இடத்திலும் சத்தியம் செய்து கூற முடியும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரியாகுமார் கும்பகோணம் ஆட்சியில் இருந்த பேராசிரியர் GLPC பின்னர் மஹிந்த ராஜபக்சவுடன் சேர்ந்து தமிழின் அழைப்புக்கு பேருதவி புரிந்தவர். தமிழின் அழைப்பை சர்வதேச சமூகத்துக்கு மத்தியில் நியாயப்படுத்துகின்ற பிரசாரங்களை மேற்கொண்டு வருவர். அவர்தான் நேற்று வந்து எங்களை சந்திச்சவர்.
அத்தகைய ஒருவர் தந்தை செல்வாவின் நினைவு தினத்தில் நினைவு பெருரை ஆற்றுவது எந்த வகையில் நியாயமும் பொருத்தமா அது உண்மை அன்றைக்கு நான் சொல்லிட்டோம். எந்த வகையில் என்று எனக்கு என்ன தெரியல. என்னது வந்த இடத்த போனாரோ அல்லது இதுக்காக வந்தாரோ அல்லது எங்களை அங்கே கூட்டிட்டு வந்தது. எனினும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை அழைத்து நினைவு பெருரை ஆற்றுவதற்கு நாம் கற்றறிந்தவர்கள் வழிவகுத்தது அறமும் நீதிமன்றம் கிளையாக்களும் சமயத்திலே விழுற பக்கம் குடிய சுட்டு போட்டு போறாக்கள் தான் கிடையாது. மாடு எந்த பக்கம் விழுவோ அந்த பக்கம் குடிய சுட்டுவோம். இதெல்லாம் கரைச்சி போட்டு போறாக்கள் தான் நாமல் இல்லையா? சரி, நாங்கள் செய்திகள் நிறைவுக்கு வந்துட்டோம். சிறந்தவன் யார் என்ற ஒரு கட்டுரை பார்ப்போம். இந்த தகவல் இன்றோதவரை பார்த்துட்டு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்த ரொம்ப வயதாகிவிட்டது அவருக்கு. அடுத்தபடியாக ஒரு இளவரசன் பட்டத்துக்கு வர வேண்டும். அந்த ராஜாவுக்கு 3 பிள்ளைகள், 3 பேரும் ஒன்றாக பிறந்தவர். அதனாலே 3 பேருக்கு ஒரே வயது, ஒரே முன்னே பின்னே பிறந்திருந்தால் மூத்த மகனுக்கு அரச பதவி கொடுத்து விடலாம். 3 பேருக்கும் ஒரே வயது என்பதாக ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார். அப்போ ஒரே வயது யாருக்கு கொடுக்குறது? பிரச்சனை ராஜா யார் ராஜாவாக வருவது என்பதில் பிரச்சனை வந்துவிட்டது. குதிரை ஏற்றம், வில்வித்தை, இப்படி பார்த்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான திறமை. இந்த 3 பேரிலே யார் சிறந்தவர் என்று கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிப்பது? ராஜா யோசனை செய்தார். அவராலே ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அதனாலே நேராக காட்டுக்கு போறார். அங்கே ஒரு குரு இருந்தார். அவரிடம் போய் யோசனை கேட்டார். காட்டுக்கு இந்த விட்டா போய் கேட்டுக்கிறார். தெரிய அதை கேட்டுவிட்டு திரும்பி வந்தார். 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டார். 3 பேருமா சரியா? 3 பேரிடமும் சம அளவுள்ள பணத்தை கொடுத்தார். இந்த இவ்வளவு காசு கிடக்கு, இந்த வச்சுக்கொள், இந்த உனக்கு 1 கோடி, உனக்கு உனக்கு 1 கோடி இல்லையா? அப்ப லட்சம் என்ன ரூபாங்க. அவர்கள் 3 பேரும் 3 தனித்தனி மாளிகையில் குடியிருந்தார்கள். அவர்களிடம் இந்த பணத்தை கொடுத்து விட்டு சொன்னார், இதோ பாருங்கள், உங்கள் 3 பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் மாளிகைகளை நிரப்ப வேண்டும். உங்களுக்கு 7 நாள் அவகாசம். 7 நாளுக்கு பிறகு வந்து பார்ப்பேன். மாளிகை முழுவதும் மற்ற 2 பேரை காட்டிலும் யார் நன்றாக நிரப்பி இருக்கிறீர்களோ அந்த பிள்ளைதான் தனக்கு பின்னால் அரசனாக வருவார் என்று சொல்லிட்டு எப்படி இருக்கு பத்தி 3 பேரும் யோசனை செய்ய ஆரம்பித்தார்கள். கொடுத்திருக்கின்ற பணமும் ரொம்ப குறைவு, மாளிகையோ ரொம்ப பெரிது. எண்ணத்தைத்தான் வாங்கி போட்டு நிரப்புவது. அள்ளி பஞ்ச பரம்பரை தான் போடுவோம் நிரப்புவது. முதல் இளவரசன் பார்த்தான், நேராக குப்பை அழுகிற இடத்துக்கு போறான். இனிமேல் ஊருக்கு வழியை கொண்டு போய் கொண்டு வண்டியெல்லாம் என் மாளிகைக்கு வர வேண்டும், அங்கே குப்பையை போட்ட வேண்டும் உத்தரவு போட்டான். துதஞ்சிது குப்பையை போடுறான். இவ்வளவு குறைச்சலான பணத்தை கொண்டு மாளிகையை நிரப்ப வேண்டும் என்றால் அதுக்கு இதுதான் வழி என்று முடிவு செய்ததுதான். 2வது இளவரசர் பார்த்தால் என்ன செய்வதென்று சில பேரை யோசனை கேட்டார். உன்னுடைய சகோதரன் குப்பையாலேயே நிரப்பி விட்டான். அதே மாதிரி ஏதாவது செய். நம் ஊர்லே புல்தான் ரொம்ப மலிவு, கட்டுக்கட்டா கொண்டு வந்து தேட சொல்லி போட சொல்லி என்று யோசனை செய்தார். அது மாதிரியாவது புல்லு கட்டை போட்டுனான். கொஞ்சம் பேர் குப்பையாலே போடுறான். ஒருவன் புல்லு கட்டை பார்த்தார். பாதி அளவு நிரம்பினான். பணம் தீர்ந்து போகும். பாதி அளவு நிரப்பவே பணம் தீர்ந்து போச்சு. இதற்குள்ளே 7 நாள் முடிந்து விட்டது. ராஜாவுக்கும் அப்ப மற்ற 3வது அவன் தான் வெல்ல போறான்னு தெரியல. ராஜாவும் குருவும் ஒவ்வொரு மாளிகையாக பார்த்து கொண்டு வருகிறார்கள். முதல் மாளிகையை நிற்கவே முடியவில்லை, அவ்வளவு துர்மாற்றம். 2வது மாளிகை அழுகி போற புல், அதுவும் பாதி அளவு தான் நிரம்பி இருந்தது. 3வது மாளிகைக்கு வர ஒன்று இருக்கானே. அங்கே போய் பார்த்தால் உள்ளே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்த 1-2 பொருட்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி இருந்தார்கள். வீடு முழுவதும் காரி, நீ என்ன செய்திருக்கிறாய் என்று ராஜா கேட்டேன். பாருங்கள், அது நிரம்பி இருக்கு என்றான் பிள்ளை. ராஜாவுக்கு புரியவில்லை. கோபம் வந்தது. குரு சொன்னார், கோபப்படாதேப்பா ராஜா, வீடு நிரம்பி இருக்கு. உனக்கு பழக்கம் இல்லாத ஒன்றாலே அது நிரம்பி இருக்கு. உன் பிள்ளை அகல் விளக்குகளை வாங்கி தீபமேற்றி வைத்திருக்கிறான். மாளிகை முழுவதும் ஒளியால் நிறைந்து இருக்கு என்றார் மன்னர். மனது வெளிச்சமாகியது. இந்த மகனையே இளவரசராக்கின. அகல் விளக்காலே அவன் வெளிச்சத்தாலே அந்த அந்த மாளிகையை நிரப்பி விட்டார். ஒளி எல்லா இடம் பெருக்கும் தானே, எல்லா இடம் நிரப்பும் தானே. இந்த காலத்து பாரசுகள் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒரு பையன் ஒரு வேலையையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஈசி சேரில் கால் மேல் கால் போட்டு கொண்டு படுத்திருந்தான். அப்பா புத்தி சொல்ல ஆரம்பித்தார். இப்படி இருந்தா எப்படி? மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பா இருக்க வேண்டுமா வேணாமா என்று மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க பார் என்றெல்லாம் கேட்டார் பையன். என்று கேட்டான் பையன். வேலைக்கு போறாங்கள், உழைக்கிறாங்கள் என்றார். உழைச்சா என்ன கிடைக்கும் என்றான். பணம் கிடைக்கும் என்றார் அப்பா. பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம் என்று கேட்கிறான் புள்ள.
என்றார். வீடு கட்டலாம் என்றார் அப்பா. வீடு கட்டினா என்ன பண்ணலாம்? ஷோபா ஈசி சேர் எல்லாம் வாங்கி போடலாம். வாங்கி போட்டா அதிலே கால் மேல் கால் போட்டு விட்டு சுகமா உட்கார்ந்துருக்க. இப்பவே நான் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். இப்பவே நான் உழைக்க போவான்னு மகன் கேட்டான். எப்படி எப்படி இப்ப இந்த வயசு இப்ப பிள்ளைகள் அப்படித்தான். என்னுடைய அப்பாவும் ஒரு முதியவர் நல்ல நகைச்சுவை இருக்காது. ஒரு சோம்போரியா அவருக்கு ஒன்றும் செய்யலாம். தனக்கு என்னன்னாலும் எனக்கு இருந்திருந்து எனக்கு எல்லாம் பெறணும், சாப்பாடு வரணும், அது வரணும், இது வரணும் எல்லாம் கேட்டுட்டார். சரி இவனை சரி அது எழுதி போட்டு அவர் தந்தை என்ன செய்தார் என்றால் எழுதி போட்டு இல்ல சூச்சில சூச்செல்லாம் பக்கத்துல போட்டாச்சு. இப்ப சூச்சி ஒரு சூச்சி தண்ணி வரும், ஒரு சூச்சி சோறு வரும், ஒரு சூச்சி கறியாதுகள் எல்லாம் வரும், பழங்கள் வரும், வட்டி வரும், அதெல்லாம் சரி எல்லாம் சூச்சி போட்டு வச்சாச்சு. சரி தம்பி நீ இருந்தது ஐயா, நீ நீ எல்லாம் செய்யான்னு சொன்னான். அவன் அப்பா ஓ என்னடா எல்லாம் செய்துட ஓ எல்லாம் செய்தாச்சு. அது சூச்சு போறதா சூச்சு போடுறதுக்குள்ள செய்து கொடுத்து சூச்சு போடுறாருன்னு இருக்கிறான். அப்படித்தான் எங்களுடைய இப்ப சமூகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சோம்பொறித்தனமாக மற்றது வீண்வெளியை ஏற்படுத்துகிறது, மற்றது தகாத செயற்பாடுகளில் ஈடுபடுவது, இவ்வாறான செயற்பாடுகளில் எங்களுடைய சமூகம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து அதை கவனிக்க வேண்டும். எங்களுடைய அறிஞர்கள், அறிவாளிகள், ஆசிரியர் குழாம்கள், எங்களுடைய ஆசிரியர் தெய்வங்கள், எங்களுடைய மாணவ செல்வங்களை ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்ல நீங்கள் தான் உதவ வேண்டும். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆசிரியர்களால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆசிரியர்களின் அன்புக்கு அடிபணியாத மாணவர்கள் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படித்தான் பழக வேண்டும். உங்களுடைய சொற்களை கேட்டால் அவன் அது தேவ வாக்காக கருத வேண்டும். அப்படியான மாணவர்களைத்தான் ஆசிரியர்கள் உண்மையை வளர்க்க வேண்டும். அந்த முறையில் தான் ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை எப்படிப்பட்ட அந்த மாணவனையும் தன்னுடைய அந்த அன்பான வார்த்தைகளால் அவர் அரவணைத்த ஆசிரியர் அதை தீர்க்க முடியும் என்பது எதுவித சந்தேகமில்லை, தீர்க்கலாம். ஆகையினால் ஆசிரியர்கள் அடிப்படையாக மாணவர்களிலிருந்து இந்த நம்முடைய சமூகத்தை சீர்திருத்த முனைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றேன். தயவு செய்து பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி ஓல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஒருவர். நன்றி, வணக்கம்.